ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த செப்டம்பர் மந்த்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த மந்தில் சில மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, சில மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. என்னென்ன மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுடைய ப்ரைஸ் பார்த்துடலாம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரமண்டல் சிமெண்ட் வந்து ஒரு பேக் வந்து 335 350 வரைக்கும் போயிட்டு இருக்குது. டால்மியா சிமெண்ட் 330 345 வரைக்கும், அல்ட்ராடெக் சிமெண்ட் 360 380 வரைக்கும் ஒரு பேக் போயிட்டு இருக்குது. பிர்லா சக்தி சிமெண்ட் 310 320 வரைக்கும், பிரியா சிமெண்ட் 330 350 வரைக்கும், ஏசிசி சிமெண்ட் 300 325 வரைக்கும், செட்டிநாடு சிமெண்ட் 330 350 வரைக்கும், மகா ஹெச்டி சிமெண்ட் 320 340 வரைக்கும் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாரதி சிமெண்ட் 310 335 வரைக்கும், கேசிபி சிமெண்ட் 310 325 வரைக்கும், ஜுவாரி சிமெண்ட் 320 340 வரைக்கும், ராம்கோ சிமெண்ட் 340 360 வரைக்கும், பென்னா சிமெண்ட் 300 320 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ 330 350 வரைக்கும், எஸ்ஆர் சிமெண்ட் 300 320 வரைக்கும், டிஎன்பிஎல் 290 320 வரைக்கும் போயிட்டு இருக்குது. போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்போ சிமெண்ட்டுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 10 ரூபா வந்து சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மகா ஹெச்டி சிமெண்ட், கேசிபி சிமெண்ட், ஜுவாரி சிமெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு 10 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட், கோரமண்டல் இதை வந்து ஒரு 10 ரூபா வந்து ரிடியூஸ் ஆகிருக்குது. பிரியா சிமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலோடைய ப்ரைஸ் பார்த்துக்கலாம். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் டாட்டா வந்து ஒரு கேஜி வந்து லோயஸ்ட் ப்ரைஸை 75 ரூபாயிலேருந்து 78 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ 72 75 வரைக்கும், பிரைம் கோட் 65 69 வரைக்கும், கௌரி 64 68 வரைக்கும், எஸ்ஆர் 67 70 வரைக்கும், ராணா 72 75 வரைக்கும் போயிட்டு இருக்குது. வேலா 65 68 வரைக்கும், டர்போ 67 69 வரைக்கும், சிந்தால் 66 69 வரைக்கும், அக்னி 72 75 வரைக்கும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஸ்கால் 63 67 வரைக்கும் ஒரு கேஜி போயிட்டுருக்குது. ஐஸ்டீல் 64 67 வரைக்கும் போயிட்டுருக்குது. புல்கிட் 65 68 வரைக்கும், அம்மட்ரை 67 70 வரைக்கும் போயிட்டுருக்குது. ஆண்டவர் 66 69 வரைக்கும், ஏஆர் ஸ்டீல் 62 64 வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸ்டீலோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் போன மந்த் இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 1 or 2 rupees வந்து சேஞ்சஸ் நடந்துக்கு, பெருசாக எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் அதாவது ஸ்டீலோட ப்ரைஸ் அதே மாதிரி சிமெண்டோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிமெண்டெல்லாம் ஒரு 150 பேக் 200 பேக் ஹோல்சேலாக எடுக்கிறப்போ இந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டீலுமே பார்த்தீங்கன்னா வந்து டன்னேஜில் எடுக்கிறப்போ நமக்கு இந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரிக்கோட ப்ரைஸ் பார்த்தோம்னா, பிரிக்கை பொறுத்த வரைக்கும் சேம்பர் பிரிக் வந்து ஒரு கல்லோட ப்ரைஸ் வந்து 9 11 வரைக்கும், ஒயர் கட் 11 13 வரைக்கும், ஃப்ளையாஸ் 7 வந்து 9 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 4 இன்ச்சுகள் வந்து 36 40 வரைக்கும், சாலிட் பிளாக் 6 இன்ச்சுகள் 40 45 வரைக்கும், சாலிட் பிளாக் 8 இன்ச்சுகள் 50 55 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பிரிக்கோட ப்ரைஸில் வந்து சேம்பர் பிரிக் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா வந்து ரிடியூஸ் ஆயிருக்குது. ஒயர் கட் அண்ட் ஃப்ளையாஸில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. சாலிட் பிளாக் 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் இந்த சேஞ்சஸ் நடக்குது, அதாவது 5 ரூபா வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து ஏஏசி பிளாக்கோட ப்ரைஸ் பார்த்தலாம். ஏஏசி பிளாக்கில் 4 இன்ச்சு பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுடைய ப்ரைஸ் 40 47 ரூபா வரைக்கும், 6 இன்ச்சு பிளாக் 67 72 ரூபா வரைக்கும், 8 இன்ச்சு பிளாக் 92 98 வரைக்கும், 9 இன்ச்சு பிளாக் 100 110 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏஏசி பிளாக் போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 3 5 ரூபா வரைக்கும் இந்த ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் கிரிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தலாம். ஃபைனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எம்சாண்ட் வந்து 6000 6500 வரைக்கும் ஒரு யூனிட் போயிட்டு இருக்குது. பீசண்ட் 7000 7500 வரைக்கும், டஸ்ட் பவுடர் வந்து 2500 3000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. எம்சாண்ட் பீசண்ட் இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து சேம் ப்ரைஸ், அதாவது போன மந்த் போன ப்ரைஸே தான் போயிட்டு இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதுவுமே நம்ம ஒரு பல்க் குவான்டிட்டியில் எடுக்கிறப்ப இந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் கிரிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தலாம். இதில் நமக்கு 10mm கிரிக்கெட் வந்து 4200 4500 வரைக்கும் ஒரு யூனிட் போயிட்டு இருக்குது. 20mm கிரிக்கெட் 4200 4800 வரைக்கும், 40mm கிரிக்கெட் 4000 4600 வரைக்கும் போயிட்டு இருக்குது ஒரு யூனிட். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியில் எடுக்கிறப்ப இந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க. போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்ப அதே ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. ஒரு 100 rupees 50 rupees வந்து சேஞ்சஸ் நடந்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பட்டியோட ப்ரைஸ் பார்க்கலாம். பட்டி பொறுத்த வரைக்கும் ஏசியன் ட்ரூ கேர் வந்து ஒரு 40 கிலோ பேக் வந்து 700 850 வரைக்கும், நிப்பான் 800 950 வரைக்கும், பிர்லா வாட்கேர் 850 1100 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட்டோட ப்ரைஸ் பார்த்துலாம். காங்கிரீட்டோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் M10 காங்கிரீட் 4800 5000 வரைக்கும் ஒரு M3 போயிட்டு இருக்குது. M15 4950 5100 வரைக்கும், M20 5400 5600 வரைக்கும் ஒரு M3 போயிட்டுருக்குது. M25 5500 5700 வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸோ இந்த காங்கிரீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்து சேஞ்சஸ் நடந்துக்குது. ஸோ பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ போன மந்த்துக்கு இந்த மந்த்து கம்பேர் பண்ணுறப்போ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து சிமெண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா வந்து ரிடியூஸ் ஆயிருக்குது. சில பிராண்ட் பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸில் விற்றுட்டுருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டீலோட ப்ரைஸில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பிரிக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து சாலிட் பிளாக் அதே மாதிரி வந்து ஏஎஸ்சி பிளாக்கில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்
ப்ரைஸ் நடந்திருக்குது. இது வரைக்கும் பார்த்த மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியில் நம்ம எடுக்கிறப்ப கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி மெட்டீரியலோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸ் பொறுத்து, மெட்டீரியலோட அவைலபிலிட்டி பொறுத்து, பிராண்டை பொறுத்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஏரியாவில் இந்த மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.